ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட் சீரிஸோடைய சீசன் 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சீசன் 1, 2, 3 பார்த்துட்டோம். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன் 4 உங்களுக்கு தெளிவா புரியும். நானும் உங்ககிட்ட அடுத்தடுத்த சீசன் வேணும் அப்படின்னா ஒரு 20,000 லைக் பண்ணா போடுறேன்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வர மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல நான் கேட்காமலே நீங்க அதிக லைக்ஸ் எல்லாம் போடுவீங்க. அதுக்காக நான் கண்டிப்பா உழைப்பேன். ஸோ சீசன் 4குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப்பை நம்ம பார்த்துடலாம். உலகம் ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் பரவி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஜாம்பி அப்பாக்லிப்ஸ்ல ரிக்னு ஒருத்தர் அவரோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க போறாரு. ஒரு வழியா கண்டும் பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி இந்த ஜாம்பி அப்பாக்லிப்ஸ்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படிதான் ஒரு பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்க டாக்டர்லாம் இருக்காரு. ஸோ அவரோட ஹெல்ப்பால அங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா அங்கேயும் ஜாம்பி வந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அப்படிதான் ஒரு ஜெயில கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜெயில இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் அழிச்சிட்டு ஜெயில இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கு. ஸோ எப்படி நம்ம ரிக்கு ஒரு குரூப்பா இருக்காரோ அதே மாதிரியே கவர்னர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாரு. அந்த குரூப்புக்கும் நம்ம ரிக்கோட குரூப்புக்கும் பயங்கரமா ஃபைட் வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டு இந்த சண்டையில ரிக்கும் அவரோட குரூப்பும் ஜெயிக்கிறாங்க. ஆனா கவர்னர் இன்னும் சாகல. அவர் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. ஸ்டில் நம்ம ரிக்கும் அவரோட குரூப்பும் இருக்கிற அந்த ஜெயில் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுனால அங்கேயே அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ சீசன் 3 நடந்து பல மாசங்கள் கடந்து போகுது. நம்ம ரிக்கு ஆபத்துன்னு வரவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த ஜெயிலேயே எல்லாரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட இவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல. ஸோ அதனால அந்த ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளேயே விவசாயம்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெரில் மற்றவங்கலாம் வெளியே போயிட்டு வேட்டையாடி அவங்க சில உணவையும் கொண்டு வருவாங்க. ஸோ என்னதான் இவங்க ஜெயிலுக்குள்ள சேஃபா இருந்தாலும் ஜெயிலை சுத்தி அந்த வேலியை தாண்டி நிறைய ஜாம்பிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு சாப்பாடு கிடைக்காம நடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும் பொழுது கரெக்டா அந்த ஜெயிலுடைய ஒரு வேலி கம்பி கிட்ட மொத்தமா வந்து முட்டிக்கிட்டு நிக்குதுங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா வேலி உடைய கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வேலிக்கு இந்த பக்கம் இருந்தே அந்த ஜாம்பியை அடிச்சு சாகடிக்க ட்ரை பண்றாங்க. சோ இப்படின்னு வேலி கிட்ட நிக்கிற ஜாம்பில ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அது கண்ணுலாம் சிகப்பா ரத்தம்லாம் வருது. இதை ரிக்கும் பாக்குறாரு. என்னடா அது இவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியல. சோ ஜெயிலுக்கு நம்ம மிஷான் வராங்க. மிஷானோட வேலை என்னன்னா தப்பிச்சு போனார்ல கவர்னர், அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஊரு ஃபுல்லா தேடுறாங்க. அதோட நம்ம ரிக்குக்கும் அவரோட பையன் கார்லுக்கும் மிஷானும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வந்தவங்க கொஞ்ச நேரம் இங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டெரில் மற்ற ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு லூட் அடிக்கிறதுக்கு போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல. ஒவ்வொரு டவுனுக்கா போயிட்டு அங்க இருக்கிற ஷாப்பிங் மால்ல தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படின்னு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ரிக்கும் வெளியே போறாரு. அவரு நிறைய ட்ராப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த ட்ராப்ல ஏதாவது விலங்குகள் மாட்டிருக்கான்னு போய் செக் பண்ணும் பொழுது ஒரு பன்னி ஒண்ணு மாட்டிருக்கு. சரி அதை எடுக்கலான்னு போகும் பொழுது பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி வந்து அந்த பன்னியை சாப்பிட ட்ரை பண்ணுது. நம்ம ரிக்கும் சரி பாவம் அது சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பும் பொழுது உங்களுக்கு வீடுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா, என்ன சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி அது பேசுது. பார்த்தா அது ஜாம்பி கிடையாது, உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான். ஸோ பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல. ரிக்கும் சரி ஓகே உன்னை நான் என் கேங்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியல, அவரையும் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு நம்ம ரிக்க கூட்டிட்டு அந்த பொண்ணு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போறா. ஸோ அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ரிக்க அட்டாக் பண்ண இப்பதான் புரிய வருது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஜாம்பியா மாறிட்டாரு. அந்த ஜாம்பிக்கு சாப்பாடா நம்ம ரிக்க போடுறதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கு. ரிக்கும் செம கடுப்பாக்குறாரு. ஸோ அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போறாங்க. இதுக்கு மேல என்ன உங்க குரூப்ல சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்தி அந்த பொண்ணு இறந்தே போறாங்க. அங்க இதை பாக்குற நம்ம ரிக்குக்கும் ஒரு மாதிரி இருக்கு மனசு. ஸோ இங்க நம்ம டெரில் வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய மால் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த மாலோடைய டாப் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. மேல நிறைய ஜாம்பிஸும் இருக்கு. ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு சவுண்டும் போடாம தேவையான பொருளை இவங்க எடுத்துட்டு வரணும். ஆனா என்ன பண்ணி முட்டாங்க தெரியாதனமா சரக்கு பாட்டில் இருக்கிற ஷெல்ஃப் கீழே விழுந்து கண்ணாடி உடையிற சவுண்ட் எல்லாம் கேட்டு ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. டாப்ல இருக்கிற ஜாம்பிஸும் நடக்க ஆல்ரெடி வீக்கா இருந்தது அப்படியே உடைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இந்த நேரத்துல டெரிலுடைய ஆள் ஒருத்தர் அவரோட காலை ஜாம்பி கடிச்சு அவ்வளவுதான் அவரும் ஜாம்பியா மாறுறாரு. ஆனா எதே என்னவோ பெருசா எந்த சேதமும் இல்லாம எல்லாரும் திரும்ப ஜெயிலுக்கே வந்துடுறாங்க. நம்ம மிஷான் இருக்காங்களா அவங்க எப்படியாவது கவர்னரை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கவர்னர் உயிரோட இருக்கிற வரைக்குமே நமக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி கவர்னரை தேடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. எங்க நம்ம ரிக்கு அவரோட குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பேர் வந்து ஜூடியத். ஆனா உண்மையிலே அந்த குழந்தையுடைய அப்பா வந்து ஷெயின் தான். ஸோ இப்படின்னு ப்ராப்ளம் எல்லாமே ஜெயிலுக்கு வெளியே தான். ஜெயிலுக்குள்ள எல்லாருமே நிம்மதியா தான் இருக்காங்க. அப்பதான் ரிக்கோட குரூப்ல இருந்த ஒருத்தர் அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. நேரா குளிக்கிறதுக்கு ஷவருக்கு போறாரு. ஆனா அவரால் குளிக்க முடியல. அப்படி தொப்புன்னு கீழே விழுந்து அவர் இறந்தே போறாரு. எல்லாரும் உடம்புலயும் ஆல்ரெடி ஜாம்பி வைரஸ் இருக்கிறதுனால இறந்தாங்கன்னா அவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க. அதே மாதிரிதான் இவரும்
ஜாம்பியா மாறுறாரு. ஆனா வித்தியாசமான ஜாம்பியா, கண்ணுலாம் பயங்கர ரெட் கலர்ல இருக்கு. இப்போ இந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ஜாம்பி இருக்கு, அந்த விஷயம் யாருக்குமே தெரியல. சோ அந்த ஜாம்பி அப்படியே மெதுவா நடந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி கடிக்குது. அவரு ஜாம்பியா மாறுறாரு. சோ இப்படியே பிரிசனுக்குள்ள இருக்கிறவங்களாம் ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எதுவும் தெரியாம நம்ம ரிக்கோட பையனும் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. மிஷானும் வந்துட்டு அந்த கவர்னரை தேடலாம் அப்படின்னு அங்க இருந்து போகும்பொழுது ஜெயிலுக்குள்ள கன் ஷூட் சவுண்ட் கேக்குது. சோ மிஷானும் உள்ள வந்துடுறாங்க. ரிக்கும் வேகமா ஓடி போயிட்டு என்னன்னு பாக்குறாரு. சோ அவதான் தெரிய வருது, ஜெயிலுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் ஜாம்பியா மாறிட்டாங்க, அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. கன்னுல வேற இவங்க ஷூட் பண்றாங்களா, இதனால வெளியே இருக்கிற ஜாம்பிஸ்லாம் இன்னும் அந்த வேலியை தள்ள ஆரம்பிக்குதுங்க. அது எப்போ உடஞ்சி தொலையும் தெரியல. சோ இங்க ஜெயிலுக்குள்ள யார் யாரெல்லாம் ஜாம்பியா மாறினாங்களோ அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இப்பதான் புதுசா கடி வாங்கியிருக்காரு போற கையில. சோ அந்த இடத்துக்கு நம்ம கேரோல் வராங்க. அதான் சோஃபியான்னு ஒரு பொண்ணு ஜாம்பியா மாறி இருப்பாங்களே அவங்களோட அம்மா. சோ இவர் கையில தான் கடி வாங்கியிருக்காரு. வைரஸ் உடம்பு ஃபுல்லா பரவறதுக்கு முன்னாடி கையை வெட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது கழுத்துலயும் ஆளு கடி வாங்கியிருக்காரு. கழுத்தையா வெட்ட முடியும், வேற வழியே இல்லை, இவர் சாக தான் போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, என் 2 பொண்ணுங்களையும் நான் பார்க்கணும், ப்ளீஸ் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கேரோலும் கூட்டிட்டு வராங்க. அவங்க பொண்ணு கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் ஒழுங்கா இருங்க, கேரோல் உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க, ப்ளீஸ் என் பொண்ணுங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு. இறந்து போய் அவர் ஜாம்பியா மாறத்துக்குள்ளேயே அவரை கத்தியாலேயே கேரோல் போட்டு தள்ளிடுறாங்க. சோ இப்பொழுதைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்த எல்லா ஜாம்பியையும் காலி பண்ணியாச்சு. ஆனா எப்படி ஜாம்பியா மாறினாங்க அப்படின்னும் பொழுதுதான் ரிக் ஒரு ஜாம்பியுடைய கண்ணுலாம் ரெட்டா இருக்கிறத பாக்குறாரு. இதே மாதிரி வெளியே ஒரு ஜாம்பியை பார்த்தேன், இங்கேயும் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மேபி இது ஒரு நோயா இருக்கலாம். அந்த நோயினால நம்ம நரம்பு மண்டலம் பாதிச்சு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, இறந்து போயிடுறோம், அப்புறம் நம்ம ஜாம்பியா மாறிடுறோம். அதோட இந்த நோய் பரவுமா இல்லையான்னு தெரியல, அதனால எல்லாரும் குவாரண்டைன்ல இருக்கணும், தனித்தனியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஜாம்பி வைரஸ் பரவி இந்த நிலைமையில இருக்காங்க, இதுல புதுசா ஒரு வைரஸ் வர பரவுது. இங்க வெளியே நம்ம மிஷான் வந்துட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ள வரலானும் பொழுது ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க. 2 ஜாம்பிஸ் அவங்களை அப்படியே கீழே படுக்க போட்டு சாகடிக்கிறதுக்கு வருது. நல்ல வேளையா தூரத்துல இருந்து கன்னாலேயே ஷூட் பண்ண ஒரு ஜாம்பி காலி. இன்னொரு ஜாம்பி ஒரு எத்து விடுறாங்க, கால் ஒரு மாதிரி சுலுக்கிக்குது. நல்ல வேளையா அங்க மேகி வந்து மிஷானை பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ எல்லாருமே அந்த புது நோய் பரவாம சேஃபா இருக்கணும், அந்த புது நோயை தடுக்கிறது எப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரச்சனையை இவங்க யோசிப்பாங்கன்னு பார்த்தா வெளியே வேலியை உடைக்கிற அளவுக்கு ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குதுங்க. அதுவும் மொத்தமா ஒரே இடத்துக்கு வந்திருக்குங்க. அந்த வேலியே வளைஞ்சு போயிருக்கு. எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலியை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. கண்டிப்பா அது உடைய தான் போகுது. அப்பதான் ரிக்கோடைய ஆளுங்கள்ல ஒரு லேடி ஏன் இங்க இவ்வளவு ஜாம்பிஸ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் கீழே நிறைய எலியா இருக்கு. அப்படின்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த ஜாம்பிங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல வந்து எலிகளை போட்டிருக்காரு. அதனாலதான் அந்த ஜாம்பிஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு மொத்தமா வந்து இப்ப வேலியையே உடைக்க போகுதுங்க. சோ இதை புரிஞ்சுக்கிற ரிக்கும் டெரிலும் என்ன பண்றாங்கன்னா, கார் எடுத்துக்கிட்டு இவங்க நிறைய பன்னிகள்லாம் வளர்க்குறாங்க, அந்த பன்னிகளை கார்ல ஏத்திக்கிட்டு அந்த ஜாம்பிகள் கிட்ட போயிட்டு அந்த பன்னியோட உடம்ப கிழிச்சு இவங்க பக்கம் வர வைக்கிறாங்க. சோ அந்த வேலியில இருந்து ஜாம்பிகளும் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. சோ அந்த பன்னியை சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஜாம்பிகளுடைய வழி வந்து மாறிடும், வேற ஒரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிருங்க. சோ இப்படின்னு ஒவ்வொரு ப்ராப்ளமா இவங்க வந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஜெயிலுக்குள்ள 2 பேரை யாரோ எரிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரியல. ஜாம்பிகளுக்கு எலிய போட்டு உள்ள வர வைக்க ட்ரை பண்ணாங்க. இப்ப 2 பேரை சாகடிச்சிருக்காங்க. யாரா இருக்கும்னு குழம்பி போறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன அந்த 2 பேருக்குமே நோய் இருந்திருக்கு. ஆனா அதையும் மீறி இன்னொருத்தவங்களுக்கு நோய் வந்து லைட்டா பரவ ஆரம்பிக்குது. சோ நோய் இருக்கிற எல்லாரையுமே தண்ணி செல்லுல போட்டு அடைக்கிறாங்க. சோ நம்ம கிளென்னுக்கும் அப்படியே இரும்பல் வந்து உடம்பு முடியாம போகுது. சோ அவரும் அந்த செல்லுக்குள்ள போயிடுறாரு. ஏன்னா இப்படி தனித்தனியா இருந்தாதான் அடுத்தவங்க கிட்ட அது பரவாது. சோ நம்ம டாக்டர் தாத்தா இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க கண்டிப்பா நமக்கு தேவையான மருந்துகள் இருக்கும், அதை மிருகங்களுக்கு தான் கொடுக்கணும், ஆனா இருந்தாலும் அதை நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும். சோ அதை வேகமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நோயில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம டெரேலு மிஷானு இன்னும் 2 பேர் இவங்க கார்ல வேகமா அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. சோ போனவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது, அவங்க வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு நம்ம டாக்டர் தாத்தா வெளியே போயிட்டு அதுவும் கூட ரிக்கோடைய பையனையும் கூட்டிட்டு போயிட்டு சில செடிகள் எல்லாம் எடுத்து அது மூலியமா ஒரு கசாயம் மாதிரி ஒண்ணு செய்யறாரு. சோ அதை செஞ்சு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய செல்லுக்குள்ள போய் தான் டாக்டர் தாத்தா கொடுக்கணும். அதனால அவருக்கும் கூட அந்த நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம உள்ள போயிட்டு எல்லாருக்குமே அவர் செஞ்ச கசாயத்தை கொடுக்கறாரு. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அவருக்கு தெரியல. எங்க நம்ம ரிக்கும் 2 பேரை ஜெயிலுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க கொன்னு இருக்காங்க. அவங்க கொன்னதுக்கான காரணம் வந்து கெட்ட எண்ணமா இருக்க வாய்ப்பு கிடையாது. இவங்க 2 பேருக்குமே நோய் இருந்திருக்கு, சீக்கிரமா எல்லாருக்கும் பரவும் அப்படின்னு நினைச்சுதான் பயத்துல கொன்னு இருக்காங்க. சோ அது யாரா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே இவருக்கு டவுட் வருது கேரோல் மேல. ஏன்னா அவங்க நடந்துக்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டா போய் கேட்கலான்னு கேட்கறாரு. அவங்களும் சட்டுன்னு ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் தான் கொன்னேன், நான் மட்டும் அவங்கள கொல்லணும்னா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாருக்குமே பரவி இருக்கும், போய் சேர்ந்திருப்போம். சோ கேரோல் சொல்றது கரெக்ட் தானே நம்ம ரிக்குக்கும் புரியுது. அதனால அவர் அவ்வளவா ரியாக்ட் பண்ணிக்கல. இங்க மருந்துகளை எடுக்க போன நம்ம டெரில் மிஷானு இன்னும் 2 பேர்
போயிடலாம். அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப டெரில் வந்து எஃப்எம் ரேடியோவை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சேனல் ஒர்க் ஆகுது. அதுல சொல்றாங்க சேஃபான ஒரு இடம் எங்க கிட்ட இருக்கு, நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுல போக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே போனதுனால ஒரு ஜாம்பி மேல போய் விட்டுறாரு வண்டியை. அந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் அப்படியே கொச்சன்னு வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஜாம்பிஸ் வந்து சாப்பாடு கிடைக்கலனா ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும்ல. இப்போ இவங்க சவுண்டை கேட்டு அப்படியே திரும்பி கார் கிட்ட வருதுங்க. உடனே டெரில் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. பின்னாடி இருக்கிற ஜாம்பி எல்லாம் ஏத்தி அதுங்க மேலேயே விட்டு காரே ஸ்டக் ஆயிடுது. வேற வழி இல்லை, இவங்க இறங்கி தான் ஓடணும். டெரில் கிட்ட அம்பு இருக்கு, நம்ம மிஷான் கிட்ட கத்தி இருக்கு. மற்ற 2 பேரும் எல்லாருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள போறாங்க. சோ அங்கேயும் ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளி ஒரு டவுனுக்கு வந்துட்டாங்க. இப்படியே இவங்க நடந்து போனாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். சோ அதனால இவங்களுக்கு கார் வேணும். அதுக்காக அங்க இருக்கிற கார் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ஆனா பேட்டரி போயிடுச்சு. சோ அதனால பேட்டரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலே ஒரு வீட்டுல கராஜ்ல பேட்டரி இருக்கு. சோ அதை கொண்டு வந்து யூஸ் பண்ண காரும் ஓட ஆரம்பிக்குது. சோ இவங்க ஸ்ட்ரைட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா எந்த ஒரு ஜாம்பிஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. நேரா உள்ள போயிட்டு தேவையான மருந்து எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டு திரும்ப வரலான்னு போதுதான் அங்க நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஜாம்பிஸ் கண்ணுல எல்லாம் அப்படி ரத்தம் வருது. ஏன்னா இப்ப பரவுதுல ஒரு நோய், அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க ஜாம்பியா மாறிட்டாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம டெரிலும் மிஷானும் போட்டு அந்த ஜாம்பி எல்லாம் காலி பண்ணி எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க கூட வந்த ஒரு ஆளு இவர் தான் ஸ்டார்டிங்ல சரக்கு எடுக்கிறேன்னு சொல்லி மொத்த கபோர்டியை தள்ளி விட்டு மாலே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம். இப்ப அவரு ஒரு பேக கையில வச்சிருக்காரு. தப்பிக்கும் பொழுது ஜாம்பிஸ்லாம் அந்த பேகை பிடிச்சி இழுக்குதுங்க. டே பேகை விட்றா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஒரு பேகே விட மாட்டாரு. பேக்கோடவே சேர்ந்து என் உயிர் போனாலும் போகட்டும், நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் இழுத்து காப்பாத்தி அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சரக்கு பாட்டில். ஆல்ரெடி ஒன்னால தான் ஒரு உயிர் போயிடுச்சு. இப்ப திரும்ப எங்க எல்லாரையும் காலி பண்ண ட்ரை பண்றதுல நின்று செமையா கடுப்பாக்குறாரு டெரில். சரி அது என்னவோ இவங்க கிட்ட இப்ப மருந்து கிடைச்சிருச்சு. சோ கார்ல வேகமா ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜெயில இருக்கிற நம்ம ரிக்கு அந்த லேடி கேரோல் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு லூட் அடிக்க போறாரு. கேரோல் வந்து அந்த 2 பேருக்கு நோய் இருந்தது, அதனாலதான் கொன்ன அப்படின்னு அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ரிக்கு வந்து பதிலுக்கு எதுவும் பேசல, அமைதியாவே தான் இருக்காரு. போறாங்க, ஒன்னா லூட் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அங்க ஒரு ஜாம்பி வருது. அந்த ஜாம்பியை போட்டுதால்னா உள்ள உயிரோட இருக்கிற 2 பேர் இருக்காங்க. சோ அவங்களும் நம்ம ரிக்கோட குரூப்லயே ஜாயின் பண்ணணும்னு கேக்குறாங்க. ரிக்கும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க தேவையான லூட் எல்லாம் அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க லூட் அடிக்க போயிடுறாங்க. சோ ரிக்கும் கேரலும் தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு திரும்ப அந்த 2 பேரை வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுல ஒருத்தங்களை ஜாம்பி கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இன்னொருத்தர் எங்க போனாருன்னு தெரியல. கண்டிப்பா உயிர் பழிக்க வாய்ப்பே இல்ல. சரி ஓகே நம்மளும் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு கேரோல் சொல்ல இப்பதான் நம்ம ரிக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் மட்டும் தான் ஜெயிலுக்கு போக போறேன், நீ வர போறது கிடையாது. ஏன்னா ரிக்குக்கு என்னன்னா ஜெனியூனா ஒரு பர்சனால நமக்கு ஆபத்து அப்படின்னும் போது தான் நம்ம கொல்லணும். கூட இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ண ட்ரை பண்ணணும், அதை விட்டுட்டு கொல்லக்கூடாது. ஆனா கேரோல வந்து அந்த மாதிரி பண்ணதுனால இனிமே எங்க குரூப்புக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எடுத்த லூட் எல்லாமே உனக்கு தான். இந்த கார் எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது போ, வேற ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல கேரோலும் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல ஜெயில அந்த நோய் வந்து ரொம்ப முத்தி போக ஆரம்பிக்குது. நம்ம கிளென்னுக்கும் அந்த நோய் இருக்கு. நல்ல வேளை டாக்டர் இருந்து அவர் ஏதோ ஒரு கஷாயத்தை கொடுக்குறாரு. அது மூலமா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனாலும் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல்ல ஒருத்தர் இறந்து போறாரு. அவரை உடனே கொன்னணும், இல்லைன்னா அவர் வந்து ஜாம்பியா மாறிடுவார்ல. ஆனா அவங்க அப்படி கொன்னா நோய் இருக்கிற மத்தவங்களும் பயப்படுவாங்க. அப்ப நம்ம இறந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி. சோ அதனால யார் யாரெல்லாம் நோயினால இறந்து போறாங்களோ அவங்கள தனியா கொண்டு போயிட்டு கதையை முடிக்கிறாங்க டாக்டரும் கிளென்னும். சோ அவங்க என்னதான் யாருக்கும் தெரியாம கொன்னாலும் நோய் இருக்கிற நிறைய பேர் இப்ப சாக ஆரம்பிக்கிறாங்க. இறந்து அவங்க ஜாம்பியாவும் மாறுறாங்க. நல்ல வேளையா நோய் இருக்கிற எல்லாரையும் தனி செல்லுல அடைச்சு வச்சு இருந்ததுனால அங்க ஜாம்பியா மாறுறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, வெளியே அவங்களால வர முடியாது. ஸோ டாக்டரு கிளென்னு, டாக்டருடைய பொண்ணு மேகி, இவங்க 3 பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. இங்க நம்ம கிளென் இருக்கார்ல, அவரோட உடம்பும் பயங்கரமா பாதிக்கப்படுது, ரத்த வாந்தி எல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு உயிருக்கு போராடும் பொழுது நல்ல வேளையா டாக்டரும் மேகியும் வந்து அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா அந்த நோய் வந்து ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிக்குது. சரி இந்த நோயினால பிரச்சனைன்னு பார்த்தா வெளியே தொடர்ந்து ஜாம்பிஸ் வந்து அந்த வேலியை தள்ளிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்ம ரிக்கும் அவரோட பையனும் கட்டையெல்லாம் வச்சு முட்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த கட்டையவே உடைச்சிக்கிட்டு வேலியை பிச்சுக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குதுங்க. வேற வழி இல்ல, கன் எடுத்து இதுங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு ரிக்கும் ரிக்கோட பையனும் 2 பேருமே சேர்ந்து எல்லா ஜாம்பியையும் போட்டு தள்ளுறாங்க. கரெக்டா அப்பதான் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு டெரில், மிஷானு மத்தவங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள வந்து அவங்க கொண்டு வந்த மருந்தை வச்சு ஒரு மாத்து மருந்தை ரெடி பண்றாங்க. ஸோ இது மூலியமா இனிமே இந்த நோய் யாருக்குமே பரவாது.
நல்ல வேளையா கிளென் இறந்திருப்பாரு, அவரும் இப்ப சேஃப் ஆயிட்டாரு. சோ இப்பொழுதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரிக்கும் இப்பதான் நிம்மதியாகிறாரு. ஆனா அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரியே இவங்க இருக்கிற இந்த ஜெயில தூரத்துல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம கவர்னர் தான். ஆக்சுவலா கவர்னர் போன சீசன்லயே அவரோட ஆளுங்களையே போட்டு தள்ளி இருப்பாரு. ஏன்னா எல்லாருமே பயந்து ஓடி வந்திருப்பாங்க. சோ இப்ப கவர்னர் கூட இருக்கிறது மார்டின் அப்படின்ற ஒருத்தர், இன்னொரு ஒரு பர்சன், அவ்வளவுதான். சோ இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா நம்ம கவர்னருடைய மனசு மொத்தமா உடைஞ்சு போகுது. ஏன்னா அவருடைய சாம்ராஜ்யம் மொத்தமா காலி. அவரு நம்ம ரிக்கு கிட்ட தோத்து வேற போயிட்டாரு. சோ அந்த கடுப்புலயே இருக்காரு. ஒரு ஜாம்பி அவர் அட்டாக் பண்ண வருது. ஆனா ஆள் அப்படியே கம்முனே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மார்டின்ன்றவர் தான் காப்பாத்துறாரு. என்ன கவர்னர் இப்படி இருக்காரு, இதுக்கு மேல இவர் கூட இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கூட இருந்த அந்த 2 பேருமே பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப கவர்னர் மட்டும் தனியா இருக்காரு. சோ கவர்னருக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியாம ஸ்ட்ரைட்டா அவர் இருந்த இடத்துக்கே போறாரு. அந்த இடத்த மொத்தமா கொளுத்துறாரு. அப்புறம் அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேற வேற இடத்துக்கு போக ட்ரை பண்றாரு. வரையில எந்த ஜாம்பிஸ் வந்தாலும் அதை அவர் கொல்ல மாட்டுறாரு. ஜஸ்ட் அதுங்க கிட்ட மாட்டாம நகர்ந்து போறாரு, அவ்வளவுதான். சோ அப்படியே நாட்கள் போகுது. கவர்னருக்கு தாடிலாம் வளர்ந்து போகுது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. அந்த குழந்தைய பார்த்த உடனே இவருடைய பொண்ணு ஞாபகம் வருது. சோ அதனால கவர்னர் அந்த வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அங்க லில்லின்னு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் கவர்னர் பார்த்திருப்பாரு. அப்புறம் அந்த லில்லிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களோட பேரு டாரா, ரொம்பவே தைரியமானவங்க. அப்புறம் இவங்களுடைய ஒரு வயசான உடம்புக்கு முடியாத அப்பாவும் இருக்காரு. சோ நம்ம கவர்னருக்கும் எங்க போகிறதுன்னு தெரியல. அதனால கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசான அப்பா இருக்காருல்ல, அவரால் மூச்சு விட முடியாது. சோ அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும். அந்த சிலிண்டர் வேற காலியாக போகுது. சோ அதனால நம்ம கவர்னர் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க சிலிண்டர் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அங்க நிறைய ஜாம்பிஸ்லாம் வர, ஆனா எப்படியோ சமாளிச்சு ஒரு 2 சிலிண்டரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சோ அதனால அந்த ஃபேமிலி கூட கவர்னர் நல்லா பாண்ட் ஆகுறாரு. தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு ஆளு திரும்ப பழைய நிலைமைக்கு வராரு. அதோட முக்கியமா அந்த சின்ன பொண்ணை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட பேரு மேகன். சோ எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு லில்லி டாராவுடைய அப்பா உடம்புக்கு முடியாம இருக்காருல, அவரு இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இறந்து போனவர் ஜாம்பியா மாறி டாராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம கவர்னர் தான் வந்து மூஞ்ச அடிச்சு உடைச்சி அவங்கள காப்பாத்துறாரு. சோ கவர்னர் இப்படி பண்ணதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு மேகன் கவர்னரை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கவர்னர் அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா லில்லியும் டாராவும் வேணாம், நாங்களும் உங்க கூடவே வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னமும் மேகன் நம்ம கவர்னர் கிட்ட பேசவே இல்லை. இந்த நேரத்துல நம்ம கவர்னருக்கும் அந்த குட்டி பொண்ணு மேகனுடைய அம்மா லில்லிக்கும் இடையில லவ்வும் செட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி நாட்கள் ஓடுது. இவங்க போய்கிட்டு இருந்த ட்ரக் ஒர்க் ஆகலை. ஸோ நடந்து தான் போகிறாங்க. ஆனால் இவங்க போகிற வழியில் ஜாம்பியோடைய படையே வருது. ஸோ இவங்க தெரிச்சுக்கிட்டு ஓட பின்னாடியே ஜாம்பிஸும் திறத்திக்கிட்டே வருதுங்க. அந்த குட்டி பொண்ணு மேகன் ஜாம்பியை பார்த்து பயந்து கவர்னர் கிட்ட வர, கவர்னரும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு வேகமாக ஓடுறாரு. சடனாக ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. அங்கே ஒரு ஜாம்பி இருக்கா, அதை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. எப்படியாவது மேகனை காப்பாற்றணும் அப்படின்னு. ஏன்னா அவரோட பொண்ணை அவரால் காப்பாற்ற முடியல, மேகனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இங்கேருந்து எப்படா போலான்னு பொழுது கரெக்டாக கன் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் வராரு. அது கவர்னருடைய ஆள் தான், மார்டின். ஆனா இப்ப அந்த மார்டினுக்கு ஒரு குரூப்பே இருக்கு. மார்டின் தான் லீடரா இருக்காரு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க லீடரா இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் நான் தான் லீடர், எனக்கு கீழே தான் நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவர்னரையும் அவருடைய ஆளுங்களையும் இவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே தங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்மி டேங்கர் கூட இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஒரு சேஃபான இடம் கிடையாது, ஒரு சமவெளி. எங்க இருந்து வேணாலும் ஜாம்பி வர வாய்ப்பு இருக்கு. அதோட இவங்க எல்லாருக்குமே ஃபுட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். தினமும் போய் லூட் அடிச்சு தான் கொண்டு வரணுமே. ஸோ அதனால இங்க இருக்கிறது வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி கவர்னருக்கு தோணுது. ஸோ நம்ம கவர்னர் ஏதாவது ஐடியாவை சொல்லலாம்னு பார்த்தாலும் இப்போ அந்த மார்டின் தானே லீடரா இருக்காரு, அவரை மீறி நம்ம கவர்னரால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஸோ அதனால கரெக்டான நேரமா பார்த்து அந்த மார்டினை போட்டு தள்ளுறாரு கவர்னர். ஸோ அதுக்கப்புறமா இந்த குரூப்புக்கு ஒரு புது லீடர் வராரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் போல. எல்லாருமே லூட் அடிக்க போயிட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்கு நடுவில் ஒரு கேம்பை பாக்குறாங்க. அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க. அவங்க கிட்ட நிறைய பொருள் இருக்கு. நேரா போயிட்டு அந்த மக்களை போட்டு தள்ளிட்டு பொருளை ஆட்டையை போட்டு வந்தா இவங்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனா அந்த புது லீடர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களும் பாவம் தான், நம்ம விலங்குகளை வேட்டையாடி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா வெறும் கையோட தான் திரும்பி வராங்களே. இந்த விஷயம் நம்ம கவர்னருக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம குரூப் உயிரோட இருக்கணும் அப்படின்னா மற்ற எந்த குரூப்பை வேணாலும் நம்ம கொல்லலாம். ஸோ இவ்வளோ நல்லவன் லீடரா இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி நேரா போறாரு. அந்த புது லீடரை போட்டு தள்ளுறாரு. அதுக்கு அடுத்தது இந்த குரூப்ல பவர்ஃபுல்லா இருக்கிறவரை கன்னை காட்டி மிரட்டி, இங்க பாரு நான் தான்
அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு லீடர். நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் பொழைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா சொல்லிடு இப்பயே உன்னை போட்டு தள்ளிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க லீடரா இருந்துக்கோங்கன்னு அவரும் ஓகேன்னு சொல்லி இப்போ இந்த குரூப்புக்கு நம்ம கவர்னர் லீடரா மாறுறாரு. ஸோ எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு மேகன் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து அந்த பொண்ணை பிடிக்க வர ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்னரும் மற்றவங்களும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறாங்க. ஸோ இப்படிதான் ஜாம்பிஸ் வந்து எந்த பக்கம் வரும் அப்படின்னு தெரியாது. இது ஒரு சேஃபான இடமே கிடையாது. ஸோ எப்படியாவது இந்த மக்களை காப்பாற்றணும், முக்கியமா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வரும்பொழுது தான் ஒரு ஜெயிலை பார்க்குறாரு, நம்ம ரிக்கோட ஜெயிலு. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அப்படியே அந்த ஜெயிலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் மிஷான் இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம கண்ணு நொல்லையானதுக்கு இவ தானே காரணம் அப்படின்னு கன்னை எடுத்து ஷூட் பண்ணலாமா அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு ஆளு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து மிஷானையும் நம்ம டாக்டரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் அவருடைய ஆளுங்க கிட்ட, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு குரூப் இருந்தது, ஆனா அந்த குரூப்பையே மொத்தமா அழிச்சிட்டாங்க. நம்ம இந்த இடத்துலயே இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கு, அதுதான் ஜெயிலு. என் குரூப்பை காலி பண்ணவங்க தான் இப்ப அங்க இருக்காங்க. ஸோ நம்ம எதிர்த்து போராடணும். நம்ம மட்டும் எப்படியாவது அந்த ஜெயிலை புடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அங்க இருக்கிறவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பேரு, அதான் மிஷானையும் டாக்டரையும் வச்சு நம்ம மிரட்டுவோம். அவங்க போனாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்க போகலன்னு முரண்டு பிடிச்சாங்கன்னா நம்ம அவங்கள காலி பண்ணலான்னு எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜெயில நம்ம ரிக்க வந்துட்டு டெரில் கிட்ட உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி அந்த கேரோல் தான் வந்து அந்த 2 பேரை கொன்னது. ஸோ அதனால கேரோலை நான் இங்க இருந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல டெரில் கடுப்பாகிறாரு. ஏன்னா கேரோல் ரொம்ப நல்லவங்க தான், அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்போ நம்ம ரிக்கு குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. பார்த்தா ஒரு கோழியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரொம்ப அழுகி போயிருக்காது. மேபி இதனால தான் அந்த நோய் பரவி இருக்கும். ஸோ நம்ம குரூப்லயே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க ஜாம்பிக்கு எலிய போடுறாங்க, இந்த மாதிரி நமக்கு நோய் வர வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதோட 2 பேரை கொன்னு இருக்காங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்ல நம்ம ரிக்குக்கு நல்லாவே தெரியும் அந்த 2 பேரை கொன்னது கேரோல் தான். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா கேரோல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இன்னமும் நம்ம குரூப்புக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கவர்னரு அந்த பெரிய டேங்கரு மற்ற ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாரு. மிஷானையும் டாக்டரையும் பணைய கைதியா வச்சிருக்காரு. ஸோ நம்ம ரிக்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கவர்னர்கிட்ட அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு டைம் தரேன், இந்த ஜெயிலை விட்டு நீங்கள் போயிடுங்க, இனிமேல் இது எங்களோட ஜெயில் அப்படின்னு சொல்ல ரிக்கும், இங்கே பாருங்க, இங்கே நிறைய வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு எப்படி வெளியே போக முடியும், அது ரொம்ப ஆபத்தில், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போய் தான் ஆகணும் இப்படின்னு கவர்னர் சொன்னதையே தான் சொல்கிறாரு. ரிக்கும், இங்கே பாருங்க, நீங்களும் உள்ளே வாங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி ரிக்கு ஒரு சமாதான பேச்சை கொண்டு வராரு. கவர்னர் கேட்குற மாதிரியே இல்ல. சோ ரிக்கும், இதுக்கு மேல உன் இஷ்டம், பதிலுக்கு நாங்களும் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கடுப்பான கவர்னர் மிஷானுடைய கத்தியை எடுத்து டாக்டரை போட்டு தள்ளுறாரு. ஸோ இதை பார்க்குற ரிக்கும் அவருடைய ஆளுங்களும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க அட்டாக் பண்ண பதிலுக்கு அவங்க அட்டாக் பண்ணனு சண்டையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சண்டையை யூஸ் பண்ணி மிஷான் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. எங்க நம்ம ரிக்கோட ஆளுங்களும் கன்னால ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரியும் இவங்களுக்கு இப்போ இந்த சண்டை நடக்குதுன்னா இந்த சவுண்டை கேட்டு கண்டிப்பாக எல்லா ஜாம்பிஸும் இந்த இடத்துக்கு வந்துடும். இதுக்கு மேலே அந்த ஜெயிலில் இவங்களால வாழ முடியாது. ஸோ அதனால எல்லாரையும் கூட்டிட்டு பஸ்ஸில் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பஸ்ஸில் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கவர்னருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவர் கொண்டு வந்த டேங்கரெல்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுண்டை கேட்டு ஜாம்பிஸும் வருதுங்க. ஸோ ரிக்கோட ஆளுங்களில் நிறைய பேர் பஸ்ஸில் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் கவர்னருடைய ஆளுங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்னருடைய ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெரெல்லாம் ஜாம்பியை அப்படியே ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. கிரெனேடை எடுத்து டேங்கருக்குள்ளேயே போட்டு விட்டுறாரு. அது வெடிச்சு செதறுது. அப்புறம் மீதி இருக்கிறவங்களையும் போட்டு தள்ளுறாங்க. எங்க நம்ம ரிக்கும் கவர்னரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. கவர்னர் ரிக்க செம்ம அடி அடிச்சு காலி பண்ணலான்ற நேரத்துல தான் மிஷான் கத்தியை கொண்டு வந்து கவர்னரை போட்டு தள்ளுறாங்க. ஸோ கவர்னரும் சாகர நிலைமைக்கு போறாரு. ஸோ அப்புறம் மிஷான் எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம ரிக்கு வேகமா ஜெயிலுக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் அவரோட பையன் காரலும் பொண்ணு ஜூடியத்தும் இருக்காங்க. ஆனா போய் பார்த்தா அந்த இடமே கொடூரமா இருக்கு. ஜாம்பிஸ்லாம் உள்ள வந்திருக்குங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்போ ஒரு ஜாம்பியை யாரோ காலி பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ரிக்கோட பையன் தான். ஸோ ரிக்குக்கு சந்தோஷம், ஓடி போய்ட்டு அவரோட பையனை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அவரோட குழந்தைய காணோம். ஸோ வேகமாக தேடும்போது தான் குழந்தையோடைய அந்த கேரியர் இருக்குது, அது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒருவேளை ஜாம்பி கடிச்சு சாப்பிட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவரோட பையனை கூட்டிட்டு ரிக் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஜெயிலே இப்போ ஒரு மோசமான நிலைமைக்கு போகுது. ஸோ ரிக்கும் அவரோட பையனும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க.
பக்கத்துல ஒரு டவுன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கும் முன்னாடி சாப்பிட சாப்பாடு தண்ணிலாம் வேணும். ஸோ அதுக்காக அந்த டவுன்ல தேடுறாங்க. ரிக்கோட பையன் கார்ல வந்துட்டு அப்பா என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்னு முன்னாடி வர நம்ம ரிக்க விட மாட்டாரு. இங்க பாரு இது உனக்கு ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்லி கார்ல தடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் கார்லுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க நம்ம ரிக்கோ அவரோட பையனை தடுக்கிற அளவுக்குலாம் அவர் உடம்புல சத்து இல்ல, அப்படியே ஆளு ரொம்ப டயர்டா இருக்காரு. ஸோ ஒரு சேஃபான ஒரு ஹவுஸ் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிக்கிக்கு இருந்த டயர்ட்ல அவர் அப்படியே சோஃபால படுத்து தூங்கிடுறாரு. ஆளு பிளாட். கார்ல வந்து எழுப்புறான், அப்பா எழுந்துருங்கன்னு. ஆனா அவர் உடம்புல ஒரு அசைவும் இல்ல. இவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு வேற வேணும். உடனே கார்லும் நம்மளே போலாம் அப்படின்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா 2 ஜாம்பி இருக்கு. அந்த ஜாம்பி அப்படியே அழகா இழுத்துட்டு வரும்பொழுது பின்னாடி இருந்த ஒரு ஜாம்பி வந்து பிடிச்சி அவ்வளவுதான் கார்ல காலி பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா காரல் அந்த 3 ஜாம்பியையும் காலி பண்றான். ஸோ இப்படி ஜாம்பியை கொன்னதுக்கு அப்புறம் தான் காரலுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தது நேரா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுக்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு ஜாம்பி இருக்கு. ஸோ அந்த ஜாம்பி கிட்டயும் ஆளு ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிருப்பாரு, ஆனா அதுல இருந்தும் ஆளு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ அப்புறம் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு காரல் திரும்ப அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு வரும் பொழுது சோஃபால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ரிக் அவரோட உடம்பு திடீர்னு துடிக்க ஆரம்பிக்குது. இறந்தவங்க ஜாம்பியா மாறுவாங்கல்ல அந்த மாதிரி அவரோட உடம்பு ரியாக்ட் ஆகுது. இதை பார்த்து கார்லும் பயப்பட கையில கன் எடுத்து வச்சுக்கிட்டு ரிக்கையே சுடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா கார்லால அவனுடைய அப்பாவையே ஷூட் பண்ண சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம அப்பா ஜாம்பியா மாறி நம்மள சாப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு கார்ல் இருக்கும் பொழுது நல்ல வேலையா ரிக் ஜாம்பியாலாம் மாறல, உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தேருது. அதோட கார்ல இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளோ சாப்பாடை கொண்டு வந்திருக்க, உண்மையிலேயே நீ திறமசாலி தான், ஒன்னு நான் தேவையில்லாம ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. இந்த நேரத்துல மிஷான் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணில் படுற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. அதுல ஒரு 2 ஜாம்பிஸை பிடிச்சி அதோட கையை வெட்டி வாயை வெட்டி பெட்டு ஜாம்பி மாதிரி கூட கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த 2 ஜாம்பிஸ் கூட இருக்கிறதுனால மற்ற எதுவுமே நம்ம மிஷானை அட்டாக் பண்ணாதுங்க. ஆனா இருந்தாலும் மிஷான் கூடவே அதுங்க வர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே கூட்டமா மிஷானை சுத்தி நிறைய ஜாம்பிஸ். திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கத்தி எடுத்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே ரோட்டுக்கு வர அங்க யாரோ நடந்து போன மாதிரி வழித்தடம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணியே வராங்க. நம்ம ரிக்கும் கார்ல இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்களையும் மீட் பண்றாங்க. ஸோ எப்படியோ இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இங்க இந்த பக்கம் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி போன ஒரு 2 குட்டி பசங்க, அப்புறம் டைரிஸ் அப்படின்ற ஒருத்தர், அவரு கையில தான் நம்ம ரிக்கோட குழந்தை இருக்கு. ஸோ டைரிஸ் அந்த குழந்தைய மட்டும் இல்லாம அந்த 2 குட்டி பொண்ணுங்களையும் காப்பாற்றணும். ஸோ அதனால ஜாம்பி கிட்ட மாட்டாம அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கேரோல பாக்குறாங்க. அந்த 2 குட்டி பொண்ணுங்களுடைய அப்பா வந்து கேரோல் கிட்ட தான் என் பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு. ஸோ இப்போ அந்த பொண்ணுங்க கேரோல் கிட்டயே வந்துட்டாங்க. நம்ம டைரிஸும் கேரோலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா கேரோல் வந்து ஒரு 2 பேரை கொண்டு இருப்பாங்கல்ல, அந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அது இந்த டைரிஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான். கொலை பண்ணவன் மட்டும் கையில கிடைச்சான் அப்படின்னு கொலவெறியோட இருந்தாரு. ஆனா கொலை பண்ணது கேரோல் தான் அப்படின்ற விஷயம் இவருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம ரிக்கு டெரில் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு, வேற யாருக்கும் தெரியாது. ஸோ டைரிஸ், கேரோல், 2 பொண்ணுங்க, அப்புறம் நம்ம ரிக்கோட குழந்தை ஜூடியத், இவங்க எல்லாருமே ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து போறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி டெர்மினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு, அங்க போனா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடியே தான் டாக்டருடைய இன்னொரு பொண்ணு, அவங்க பேரு பெத்து, அவங்களும் டெரிலும் ஜாம்பி கிட்ட தான் சண்டை போட்டுட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் ரயில்வே ட்ராக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா கேரோல் டைரஸ்லாம் போன அந்த ரூட்டுக்கு ஆப்போசிட்ல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவரை காட்டுக்குள்ள மேகி, அப்புறம் இன்னும் 2 பேர். மேகிக்கு என்னன்னா எப்படியாவது கிளென்னை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெயில இருந்து நிறைய பேர் பஸ்ல தான் தப்பிச்சு போனாங்க, கண்டிப்பா ஹைவேல தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க 3 பேரும் போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பஸ் இருக்கு, ஆனா பஸ்ல போன எல்லாருமே ஜாம்பியா மாறி இருக்காங்க. ஒருவேளை உள்ள கிளென் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளி பாக்குறாங்க. கிளென்னை காணோம். ஸோ கிளென் எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மேகிக்கு சுத்தமா தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா உண்மையிலே கிளென் எங்க இருக்காருன்னா ஜெயில தான் இருக்காரு. ஆளு இன்னும் ஜெயிலு ஃபுல்லாவே நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, வெளியே போறது இம்பாசிபிளான ஒண்ணு. அதனால ஜெயிலுக்குள்ளேயே இந்த ஆர்மர் சூட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஆளு சீனா வெளியே போயிட்டு எல்லா ஜாம்பி கிட்ட இருந்து எஸ்ஐ போகலான்னு போதுதான் அங்க அந்த டேரா பொண்ணு இருக்கா. அதான் நம்ம கவர்னருக்கு ஒரு ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, லில்லின்ற ஒரு பொண்ணை கூட உசார் பண்ணிருப்பாரு. அந்த லில்லியோடைய சிஸ்டர் தான் அந்த டேரா. அந்த டேரா ரொம்ப கில்ட்டில் இருக்காங்க, ஏன்னா அந்த கவர்னர் கூட சேர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. உடனே நம்ம கிளென்னும், இங்க பாரு நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே ஒரு பிராயச்சித்தம் இருக்கு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மேகியை தேடிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல டேராவும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தப்பிச்சு அங்க இருந்து போறாங்க. ஸோ போற வழியிலேயே கிளென்னு மயங்கி விழுந்துடுறாரு. ஏன்னா இன்னும் அவருக்கு அந்த ஃபீவர் குறையவே
இல்ல. சோ என்ன பண்றதுன்னு டாராவுக்கு தெரியல. அப்பதான் ஒரு மிலிட்டரி வேன் ஒன்னு வருது. அதுல ஒரு மாமிச மலையும் 2 அடியாளுங்களும் இறங்குறாங்க. சோ இவங்க நல்லவங்க தான் போல. நம்ம கிளென்னையும் டாராவையும் கூட்டிட்டு போறாங்க அவங்க வண்டியில. சோ மயக்கத்துல இருந்து கிளென் எழுந்துக்கிறாரு. எங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க, அவங்களோட இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்ல கிளென் கடுப்பாகிறாரு. ஏன்னா கிளென்னுக்கு மேகியை காப்பாத்தியே ஆகணும். சோ அதனால வேகமா அந்த வண்டியை விட்டு இறங்குறாரு. அந்த மாமிச மலையும் ஏண்டா டேய் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம்னா எழுந்து கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம கிளென்னும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மேகியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அவெல்லாம் நேரத்துக்கு ஜாம்பியா மாறி இருப்பா அப்படின்னு மாமிச மலை சொன்ன உடனே கடுப்பான கிளென்னு மாமிச மலையை அடிக்க, பதிலுக்கு அவரும் அடிக்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் வர, மாமிச மலை கூடவே ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து சயின்டிஸ்ட், கன் எல்லாம் சுட தெரியாது. இருந்தாலும் ஒரு கன் எடுத்து ஜாம்பியை சுடுறன்ற பேர்ல அவங்க வந்த வேனுடைய பெட்ரோல் டேங்க் எல்லாம் போட்டு ஓட்டையாகிட்டாரு. அவ்வளவுதான், அதுக்கு மேல வண்டியை இவங்களால ஓட்டவே முடியாது. நம்ம கிளென்னுக்கும் அதை பத்திலாம் கவலை இல்ல. அவரு ஸ்ட்ரைட்டா மேகியை கண்டுபிடிக்கணும்னு போறாரு. கூடவே டாராவும் போறாங்க. எங்க நம்ம மாமிச மலைக்கும் அவரோட ஆளுங்களுக்கும் எங்க போறதுன்னு தெரியல. கிளென்னு பின்னாடியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ரிக்கோட பையன் மிஷான் 3 பேருமே வீட்டுல இருக்காங்க. சோ இவங்களுக்கு தேவையான லூட் எல்லாம் எடுக்கிறதுக்காக மிஷானும் ரிக்கோட பையன் காரல் மட்டும் வெளியே போறாங்க. ரிக் வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. சோ அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ரிக் இருக்கிற வீட்டுக்குள்ள சில ஆளுங்க உள்ள வராங்க. கையில கன் எல்லாம் வச்சிருக்காங்க. பயந்து போன ரிக்கு டக்குன்னு கட்லுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாரு. சோ ஆளுங்க வராங்க. கரெக்டா அந்த கட்லுக்கு மேலதான் படுக்கிறாங்க. இந்த பெட் சூப்பரா இருக்கே அப்படின்னு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ரிக்கு சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்னா கன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் உருவிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மள போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு ரிக்குக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால கரெக்டான கேப் பார்த்து வெளியே போய் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம்ல எல்லாம் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த பாத்ரூம்ல ஆல்ரெடி இந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தர் கக்கா போய்கிட்டு இருக்காரு. அந்த ஆளு கத்துறதுக்குள்ள ரிக் அப்படியே கழுத்தை நெரிச்சு அவரை போட்டு தள்ளுறாரு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு ஜாம்பியா மாறிட போறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம வெளியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறாரு, கன்னையும் எடுத்துக்கிட்டு. சோ ரிக் எப்படியோ வீட்டுக்கு வெளியே வந்துட்டாரு. ஆனா இங்க இருந்து ஓட முடியாது. ஏன்னா அந்த குரூப்போடைய லீடர் வெளியே தான் இருக்காரு. சோ கரெக்டான நேரத்துக்காக நம்ம ரிக் வெயிட் பண்றாரு. பார்த்தா தூரத்துல மிஷானும் கேரலும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாயிடுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த லீடரோட ஆளுங்க வீட்டுக்குள்ள கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக் ஒருத்தர பாத்ரூம்ல போட்டு தள்ளினார்ல, அவரை பார்த்துட்டாங்க போல. சோ லீடரும் என்னன்னு உள்ள போறாரு. அந்த கேப்ல வேகமா ரிக் வந்து மிஷான் கிட்டையும் கார்ல் கிட்டையும் இந்த மாதிரி நம்ம இருந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, சீக்கிரம் இங்க இருந்து போலாம் அப்படின்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போகும்போது தான் ஒரு ட்ரெயின் ஒன்னு இருக்கு. அதுல போட்டிருக்காங்க சேஃபான இடம் எங்க கிட்ட இருக்கு வாங்க அப்படின்னு, டெர்மினஸ்ன்ற ஒரு இடம். சோ அந்த இடம் நோக்கி நம்ம ரிக் கார்ல் மிஷான் இவங்க போறாங்க. அதே இடத்துக்கு தான் டைரஸ் கேரோல் அந்த 2 குழந்தைங்க, அதை விட முக்கியமா நம்ம ரிக்கோட குழந்தை ஜூடியத்தும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட்டா போன நம்ம டெரிலும் பெத்தும் அவங்க நேரா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. வர ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. திடீர்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நடந்து வரும்ல, சாப்பாடை தேடி அப்படியே கும்பலா வருமே, அதுல இவங்க மாட்டிக்கிறாங்க. ஜாம்பி கண்ணுல படக்கூடாது அப்படின்னு ஒரு காரோடைய டிக்கிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல இருக்காங்க. டெரில் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இனிமே நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பெத் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆளுங்க உயிரோட தான் இருக்காங்க, நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட டெரில் வந்து ரொம்ப கில்ட்ல இருக்காரு. ஏன்னா அவரால் யாரையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி பெத்து தான் டெரில சமாதானப்படுத்துறாங்க. கண்டிப்பா நம்ம ஆளுங்க உயிரோட தான் இருக்காங்க, ப்ளீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மத்தவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கிளென்னை தேடிக்கிட்டு இருக்கிற மேகி கூட 2 பேர் இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டெர்மினஸ்ன்ற அந்த இடத்துடைய பேரை பாக்குறாங்க. கண்டிப்பா கிளென்னோ அதை பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போர்டுக்கு பக்கத்திலேயே கிளென் டெர்மினஸுக்கு வந்துரு அப்படின்னு மேகி எழுதி வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே டெர்மினஸுக்கு போறாங்க. எங்க நம்ம பெத்தும் டெரிலும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. அங்க பார்த்தா நிறைய சாப்பாடுலாம் இருக்கு. சோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. பயங்கரமான சண்டை போகுது. டெரில் பெத்த முன்னாடி போக சொல்றாரு. முன்னாடி போனவங்க கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. டெரிலும் காரை நிப்பாட்டு அப்படின்னு பின்னாடியே ஓடி வராரு. ஆனா அந்த கார் நிக்கிற மாதிரியே இல்ல. சோ டெரிலும் அப்படியே போய் ரொம்ப தூரம் போயிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்படியே ஆளு ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவரை சுத்து போடுறாங்க சில கும்பல். இந்த கும்பல் தான் ரிக்கோட வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ரிக்கும் இந்த கும்பல்ல ஒரு ஆளை காலி பண்ணிருப்பாரு. சோ அவங்க இப்ப டெரில பிடிக்கிறாங்க. ஆனா டெரில் கூட சண்டைலாம் போடல. சோ டெரிலுக்கும் அந்த குரூப் பிடிச்சிருக்கு. அதனால அந்த குரூப் கூடவே ஜாயின் பண்ணிக்கிறாரு. எங்க நம்ம மேகி நினைச்ச மாதிரியே கிளென்னு அந்த டெர்மினஸ்ன்ற அந்த போர்டை பாக்குறாரு. இந்த நேரத்துல ஆல்ரெடி அந்த டெர்மினஸ்ன்ற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த டைரஸ் கேரோல் அந்த 2 பொண்ணுங்க அப்புறம் நம்ம ரிக்கோடைய குழந்தை ஜூடியத் அந்த டெர்மினஸ்க்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. சோ போற வழியில ஒவ்வொரு இடமா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு அழகான கிராமம் மாதிரி ஒண்ணு இருக்கு காட்டுக்கு நடுவுல. சோ அந்த இடத்துல தங்கலான்னு தங்குறாங்க. இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி எல்லாமே இருக்கு. சோ இவங்க கூட வர அந்த 2 குட்டி பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுல அக்காக்காரியோட பேரு லிஸ், தங்கச்சியோட பேரு மீகா. அதுல அந்த லிஸ்ன்ற பொண்ணு இருக்கால, அவ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி தான். ஏன்னா எல்லா ஜாம்பிஸையும் அவ உண்மையா மனுஷங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா.
அப்படியே ஒரு ஜாம்பி வந்து லிஸ்ஸை பிடிக்க வருது. என்ன பிடிக்காதீங்க அப்படின்னு அது கூட ஓடி பிடிச்சி விளையாட இதை பாக்குற கேரோல் பதறி அடிச்சு ஓடி வந்து அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாங்க. உயிரை காப்பாத்திருக்காங்க கேரோல். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு கத்துறா, எதுக்காக அவங்கள கொன்னீங்க அப்படின்னு. சோ அப்புறம் எலியெல்லாம் பிடிச்சி ஜாம்பிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. சோ அப்படின்னா ஜெயில ஜாம்பிக்கு சாப்பாடு போட்டது, அப்புறம் ஏதோ ஒரு உயிரினத்தை அறுத்து வச்சிருந்தாங்களா, அது இந்த பொண்ணு தான். இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு அதோடைய தங்கச்சி மீகாவையே கத்தியால போட்டு தள்ளுது. அந்த அளவுக்கு சைக்கோத்தனம் முத்தி போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே நம்ம ரிக்கோடைய குழந்தை ஜூடியத்தும் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மீகா இன்னும் சாகவே இல்லை, அவ இப்ப எழுந்துப்பா பாருங்களேன் அப்படின்னு கூலா சொல்லுது அந்த பொண்ணு. எழுந்துக்கிற அந்த குட்டி பொண்ணு ஜாம்பியா தான் எழுந்துக்குமே. இதை கூட இவ புரிஞ்சுக்கலையே, இவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்ன நம்பலனா நான் வேணா ஜூடியத்தை பண்ணட்டுமா அப்படின்னு ரிக்கோட குழந்தையவும் காலி பண்ண போகுது அந்த பொண்ணு. ஆனா இவங்க அந்த பொண்ணை தடுக்கிறாங்க. வேற வழியே இல்லை, இதுக்கு மேல அந்த பொண்ணை உயிரோட வச்சிருந்தா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அதனால கேரோல் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ளுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேரா டைரஸ் கிட்டேயும் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொருத்தவன் அவங்களையும் கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்ல டைரஸ் கடுப்பாகிறாரு. ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் நோய் பரவி இருந்தது. நான் அவங்கள மட்டும் உயிரோட விட்டு இருந்தேன்னா அந்த நோய் உனக்கு வந்திருக்கும், ஓ மூலியமா எல்லாருக்குமே பரவி நம்ம நேரத்துக்கு இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்ல டைரஸும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப டைரஸ், கேரோல் அப்புறம் நம்ம ரிக்கோட குழந்தை 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து டெர்மினஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த கிளென்னு, டாரா, அந்த மாமிசமல்ல அவரோட ஆளுங்களும் டெர்மினஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மேகி எழுதி வச்சிருக்காங்களே இந்த மாதிரி நாங்க டெர்மினஸ்க்கு போறோம் அப்படின்னு. அதை பார்த்து ஆளு சந்தோஷத்துல நேரா போய்கிட்டே இருக்காரு. அந்த ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு டனல் ஒண்ணு வருது. அதுக்குள்ள போனா ரொம்பவே ஆபத்து. அந்த மாமிசமல்ல என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இது உள்ள போறது ஆபத்து, நம்ம வேணா ஒரு காரை உசார் பண்ணி இந்த டனலை சுத்திக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்ல கிளென்னு முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை மேகி இந்த டனலுக்குள்ள போயிட்டு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்தானா அவளுக்கு ஹெல்ப் பண்ண நான் போகணும் அப்படின்னு சொல்ல மாமிசமலையும் அவரோட ஆளுங்களும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கார் எடுக்க போயிடுறாங்க. எங்க நம்ம கிளென்னும் டாராவும் மட்டும் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அதுகிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி டனலை கிராஸ் பண்றாங்க. இங்க மாமிசமலையும் அவரோட ஆளுங்களும் கார் எடுத்துக்கிட்டு டனலோடைய அந்த பக்கம் எண்டுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. எங்க டனலுக்குள்ள நம்ம கிளென்னு ஜாம்பிஸை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஜாம்பி சுத்தி வளைச்சிருச்சுங்க. அவ்வளவுதான், டனலுக்குள்ளேயே நமக்கு சமாதி கட்ட போறாங்கன்னு நினைக்கும் பொழுது டனலுக்குள்ள ஒரு கார் வருது. வந்தது மாமிசமலையும் அவரோட ஆளுங்களுமான்னு பார்த்தா வந்தது மேகி. ஏன்னா மேகி அந்த டனலுக்கு வெளியே வரும் பொழுது மாமிசமலையுடைய ஆளுங்களெல்லாம் பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா கிளென் உள்ளதான் இருக்காருன்ற விஷயம் தெரிய வந்து இவங்க உள்ள வந்து இப்ப கிளென்னை காப்பாத்துறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு வழியா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்களும் என்ன பிளான் பண்றாங்கன்னா டெர்மினஸுக்கு போகலாம், அங்க மேபி சாப்பாடு ஷெல்டர்லாம் இருக்கலாம் அப்படின்னு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம டெரிலும் அவர் இருக்கிற அந்த குரூப் கூடவே நல்லாவே மிங்கிள் ஆயிட்டாரு. அந்த குரூப்போட லீடர் வந்து டெரில ரொம்பவே நம்புறாரு. அதோட இவங்களும் டெர்மினஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தேடி இவங்க போறாங்க. ஸோ இந்த நேரத்தில் டெர்மினஸ்க்கு முதல்ல போய் சேர்றது கிளென்னு, மேகி இவங்க குரூப் இருக்காங்கல்ல, இவங்க தான் முதல்ல போறாங்களே. ஸோ போய் பார்த்தா அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்களோட பேரு மேரி. வெல்கம் டு டெர்மினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அது நல்ல இடம் மாதிரி தான் தெரியுது. இந்த நேரத்தில் நம்ம ரிக்கு, மிஷானு, ரிக்கோட பையன் காரல் இவங்க எல்லாருமே அவங்களும் டெர்மினஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நைட்ல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரிக்கையும் மிஷானையும் கன் பாயிண்ட்ல ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டெரில் கூட சுத்திக்கிட்டு இருக்காருல்ல அந்த கேங்கு. ரிக்கை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்களே. இதை டெரிலும் பாக்குறாரு. இங்க பாருங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, எது விட்டுருணுமா, இவன் நம்ம ஆளு ஒருத்தனை கொன்னு இருக்கான், இவனை சும்மாவே விடக்கூடாது, காலி பண்ணணும் அப்படின்னு ரிக்கை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. டெரில் தடுக்கிறாரு, டெரிலையும் அடிக்கிறாங்க. ஸோ ரிக்கும் மிஷானும் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரிக்குலாம் சம வெறி வந்து ஜாம்பியோட மோசமா கடிச்சு விட்டுறாரு அங்க இருக்கிறவங்கள. ஸோ அந்த கேங்கில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியோ டெரிலும் ரிக்கும் சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்களும் அந்த டெர்மினஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஒரே நம்பிக்கை. ஆனால் இருந்தாலும் ரிக்குக்கு அந்த டெர்மினஸ்ன்ற இடம் மேலே ஒரு டவுட் இருக்கு. அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகாம நம்ம ஆயுதங்களெல்லாம் வெளியே ஒளிச்சு வச்சுட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து வாட்ச் பண்ணுறாங்க. ரிக்கும் அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள போறாங்க. ஸோ உள்ள போனா எல்லாமே நார்மலா இருக்கு, ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறாங்க. ஓகே, ஒரு வழியா ஒரு பர்ஃபெக்டான ஷெல்டருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு பாக்கெட் வாட்ச் ஒன்னு இருக்கு. இந்த வாட்சை வந்து டாக்டர் இருக்கார்ல அவரு கிளென்னு கிட்ட கொடுத்துருப்பாரு. இந்த வாட்ச் இவங்கிட்ட இருக்குன்னா அப்ப கிளென்னை ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிக்கு கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சு கிளென் எங்க என் ஆளுங்களை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கன்னை காமிச்சு ரிக்கு, டெரில், மிஷானு, கார்ல் இவங்க எல்லாரையுமே லாக் பண்றாங்க. அப்புறம் நேராக இவங்கள ஒரு கண்டெய்னர்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க. இவங்கள மாதிரியே நிறைய மனுஷங்களை கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இவங்க போற கண்டெய்னர்ல நம்ம கிளென்னு, மேகி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போதான் ரிக்கோட டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஆகியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவங்க கண்டெய்னர்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ யார் இந்த டெர்மினஸ், எதுக்காக ஆளுங்களை இங்க வர வச்சு அவங்கள கண்டெய்னர்ல அடைக்கணும்,
அதோட நம்ம ரிக்கோ அவரோட ஆளுங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? ரிக்கோட குழந்தை ஜூடியட்டை தூக்கிக்கிட்டு கேரோலும் டைரஸும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்புறம் அந்த பெத்துன்றவங்க எங்க போனாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த சீசன்ல தான் நமக்கு பதில் தெரிய போகுது. ஸோ இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.